மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கோவை கொடிசியா வளாகத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடு. தொழில் வளர்ச்சி பணிகளுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம். கோவையில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுவது கோவையின் அடுத்த கட்ட தொழில் விரிவாக்கம், வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிப்புக்கு உதவும் என தொழில் முனைவோர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு முதல்வரின் 2வது நாள் சுற்றுப்பயணத்தில் இன்று தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்தார். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூரின் தொழில் வளத்தை மேம்படுத்த இது உதவும் என தெரிகிறது. இந்த நிலையில் 3வது முதலீட்டாளர்கள் மாநாடு கோவையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் 40 முதல் 45 வெளிநாடு மற்றும் உள்நாட்டின் முன்னணி நிறுவனங்கள் முதலீட்டுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர். கோவையில் நடைபெறவுள்ள முதலீட்டாளர்கள் மாநாடு இங்குள்ள தொழில்துறையின் அடுத்த கட்ட விரிவாக்கம், வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிப்புக்கு உதவும் என்கின்றனர் தொழில்துறையினர். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தொழில்துறை செயலாளர்கள், கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன், முன்னணி தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெற்று வரும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 34,723 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் உள்நாடு மற்றும் வெளிநாடு தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் முதலீட்டாளர்கள் மாநாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 2 முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற்றுள்ள நிலையில் திமுக அரசு அமைந்த பிறகு முதல் மாநாடு கோவையில் இன்று நடைபெற்றது. கடந்த 6 மாதங்களில் சுமார் 26,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் நிகழ்ச்சி, புதிய நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி, புதிய திட்டங்களை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி ஆகியவை கோவை கொடிசியா அரங்கில் இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் தொழில்துறையினர் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் 34,723 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திடப்பட்டுள்ளது. புதிதாக துவங்கப்பட உள்ள 13 திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். முன்னதாக தொழில் நிறுவனங்கள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை பார்வையிட்ட அவர் மின்சார வாகன உற்பத்தி உபகரணங்கள் தொடர்பான தொழில்நுட்பங்கள் மற்றும் இயந்திரங்கள் குறித்து கேட்டறிந்தார். மாநாடு நடைபெறும் கொடிசியா அரங்கிற்கு வருகை தந்த முதலமைச்சரை ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் வழிநெடுகிலும் காத்திருந்து வரவேற்பு அளித்தனர். அரசின் மூலம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள இருக்கின்றன. திரு சதீஷ்குமார் மற்றும் திரு ரத்தினம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Ramachandran Group of Companies plans to set up consumption and fulfillment centers, skill development sourcing and distribution centers in Temka. குழந்தைகளுக்கான ஆடை உற்பத்தி பூங்காவை அமைக்க உள்ளது. திரு ஸ்ரீகுமார் மற்றும் திரு கார்த்திக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஈரோடு மாவட்டத்தில் மில்கி மிஸ்ட் நிறுவனம் 600 கோடி ரூபாய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் JJ Mills நிறுவனம் proposed investment of ₹1,000 crores creating 2,000 jobs. I invite Dr. M.I. Saadullah, Mr. Kripesh Hariharan to exchange the MOU. மதுரை, ஹொசூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் Mr. Shresh Mishra to exchange the MOU. Booma Innovative Transport Solutions Private Limited plans to set up an EV scooter unit in Coimbatore district with a proposed investment of 1,000 crores creating 5,000 jobs. I invite Mr. Anirudh and Mr. Vinod to exchange the MOU. Kim's வகையில் சிமெண்ட் உற்பத்தி ஆலையை அமைக்க உள்ளது. இந்நிறுவனத்தின் திரு பாலசுப்ரமணியம் மற்றும் திரு சிவராஜ் வரதராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Simple Energy Private Limited plans to set up an electric vehicle units in Dharmapuri and Krishnagiri districts. உற்பத்தி நிறுவனம் அமைக்க உள்ளது. இந்நிறுவனத்தின் தலைவர் பத்மபூஷன் திரு வேணு சீனிவாசன் அவர்களை ஒப்பந்தம் பரிமாறிக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். To exchange the MOU. I also invite the British Deputy High Commissioner, Mr. Oliver Ball-Hatchett, onto the dais. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் TVS மோட்டார் நிறுவனம் 1200 to kindly lay the foundation stone for the project. Sastry to join us and request the Honorable Chief Minister of Tamil Nadu to kindly lay the foundation stone.
திருநெல்வேலியில் சுகம் பேப்பர் முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரிட்டானியா நிறுவன முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவார்கள். பிரிட்டானியா I request Mr. Willem Uyun to please stay back in India to exchange the MOU. Hindustan Unilever Limited plans to manufacture nutrition and beverage products in Tamil Nadu. Next, Welspun One Logistic Parks plans to set up an industrial logistics. அதனை குறிப்பாக நம்முடைய திரு வேணு சீனிவாசன் அவர்கள் பேசும்போது 5 வருஷத்துல சாதிக்க வேண்டியது இந்த 5-6 மாசத்துல சாதிச்சிருக்கக்கூடிய அரசாக பெருமையோடு அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தது முதல் இந்த அரசு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவரே சொன்னார், முதலில் கொரோனா, அதை எதிர்கொண்டு இன்னும் முழுமையாக கூட வெற்றி பெறல, ஆனால் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுதும் மழை, அதனால் ஏற்படக்கூடிய வெள்ளம் ஆகிய இயற்கை சூழலை எதிர்கொள்ளக்கூடிய நிலை இந்த அரசுக்கு இருக்கு. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் துரிதமாக துல்லியமான நடவடிக்கைகள் மூலமாக தமிழக அரசு எதிர்கொண்ட காரணத்தால் தான் அதில் ஓரளவுக்கு நாம் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. மக்களை காக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அரசாங்கத்துடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் செயல்பட்டால்தான் இந்த வெற்றி உறுதி செய்யப்படும், நிச்சயமானதாக அமைந்திட முடியும். இக்கூட்டத்தின் வாயிலாக முன்களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்பதைப் போல மக்கள் இல்லாமல் அரசோ ஆட்சியோ இயங்கிட முடியாது. அந்த மக்களை காப்பதுதான் அரசாங்கத்துடைய மகத்தான பணி. அதில் இந்த அரசு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. அடுத்தடுத்ததாக ஒவ்வொரு துறைக்கும் தேவையான திட்டங்களை தீட்டி அதற்காக பல செயல் வடிவங்கள், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சியில நான் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிறேன். இத்தகைய சோதனையான காலத்தில் கூட தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஏராளமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5 மாசத்துல இது 3வது முதலீட்டாளர்கள் மாநாடு. இந்த 5-6 மாசத்துல 3வது முறையாக நடக்கிற மாநாடு. இதை மாநாடுன்னா கூட்டத்தை கூட்டுவது, பேசுவது, கோரிக்கை வைக்கிறது என்பதோடு நிறுத்து பெறுவது, அதுதான் உலக அளவில் நாம் ஏற்றுமதி செஞ்சாலும் நமக்கு மற்ற நாடுகளின் போட்டியும் அதிகம் இருக்கிறது. அந்த போட்டியை வெல்லக்கூடிய சக்தி கொண்டதாக நம்முடைய தயாரிப்புகள் இருந்திட வேண்டும். தொழில்நுட்ப ஜவுளிகள், மருத்துவ ஜவுளிகள், தொழிலாளர்களுக்கான ஜவுளிகள், விளையாட்டுத் துறைகளுக்கான ஜவுளிகள் என்று தரம் பிரித்து உற்பத்தி அதிகப்படுத்தவும் நவீனப்படுத்தவும் வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மின்னணுவியல் துறையில் சிறப்பு கவனம் செலுத்துவதற்கு அரசு திட்டமிட்டிருக்கு. இந்தியாவின் மொத்த மின்னணு பொருட்கள் உற்பத்தியில 25% பங்களித்திட இந்த அரசு உறுதி பூண்டிருக்கு. காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தைப் போல கோவையும் மின்னணுவியல் மற்றும் மின்னணு வன்பொருள் உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டும். இது போன்ற துறைகளில் முதலீடுகளை மேற்கொண்டு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கோவை என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது இங்குள்ள மக்களுடைய விருந்தோம்பலும் புதுமையான கண்டுபிடிப்புகளும் தான் நம்முடைய நினைவுக்கு வரும்.
உங்களுடைய கண்டுபிடிப்புக்கான மோட்டார் பம்புகள், பெட் கிரைண்டர்கள் உலக நாடுகளை வியக்க வச்சது. இதனை முன்னுதாரணமாக கொண்டு ஏழை எளிய மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில மேலும் பல அரிய கண்டுபிடிப்புகளை நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். இதன் மூலமாக தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேலும் மேலும் பலப்படுத்துங்கள். இங்கு வரைய புரிந்திருக்கிற அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் இந்த துவக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடத்திட்ட அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய திட்டங்கள் அமோக வெற்றி பெற்றிட என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை வெகு சிறப்பாக நடத்திட காரணமாக இருந்த தொழில்துறை அதிகாரிகளுக்கும் இதிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய தொழில் அதிபர்களுக்கும் அத்தனை பேருக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.